கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல வேளைக்காக இரட்சகராகிய இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மேலும் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்பதை குறித்து இயேசு சொன்ன காரியத்தை குறித்து முதலாவது நாம் பார்த்தோம். நாம் தேவனை துதிக்க வேண்டும், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், பிசாசை கட்ட வேண்டும். இப்பொழுது நான்காவதாக தேவ சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சித்தம் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய ஜெபத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் தேவ சித்தம். வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் பெற்றுக்கொண்டோம் என்கிற தைரியம் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால், ஆம், நாம் கேட்கிறோம், எனக்கு அந்த மாப்பிள்ளை தான் வேணும், இந்த பெண் தான் வேண்டும் என்று சிலர் கேட்பார்கள். சிலர் இந்த படிப்பு தான் நான் படிக்க வேண்டும், சிலர் நான் அந்த படிப்பு தான் படிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு இப்படிப்பட்ட வீடு தான் வேண்டும், அப்படிப்பட்ட வீடு தான் வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு கார் தான் வாங்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கார் தான் வாங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். காரணம், அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நான் ஒரு விசுவாசி, நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? ஆகையினால் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னாரே, ஆகையினாலே நான் கேட்கிறேன், தர வேண்டும் என்று சொல்லி அநேகர் தேவனிடத்திலே செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது தவறு அல்ல. ஆனால் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் மிக முக்கியமான ஒன்று. ஆகையினாலே தான் எல்லா மனுஷரும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு அவசியமாக இருக்குமானால் ரட்சிப்பு முதலாவது நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது அதே வேளையில் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு முக்கியம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் தேவனுடைய சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்க முடியும். இல்லையானால் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை கேட்டார்கள். சாமுவேல் தேவ சித்தம் செய்தான், தேவ சத்தத்தை கேட்டான். ஆகையினாலே தான் எனக்கன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே பிரதானமான காரியம் தேவ சித்தம் செய்கிறவர்கள் தேவ சத்தத்தை கேட்டே ஆக வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பாக வட இந்திய தேசத்துக்கு ஒரு ஊழியத்துக்காய் நான் கடந்து சென்றிருந்த பொழுது எப்பொழுதும் அங்கே ஒரு வாரம் கூட்டம் நடத்துவார்கள். அந்த கடைசி நாள் கூட்டத்துக்காக நாங்கள் புறப்பட்டு போகிற பொழுது அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, நீங்கள் எப்பொழுதும் போகிற வழியை போக வேண்டாம், வேறு வழியாய் போங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. டிரைவரிடம் சொன்னேன், நீ வேறு வழியாய் போக வேண்டும் என்று சொல்லி. வேறு வழியாய் போக வேண்டும் என்று சொன்னால் 1/2 மணி நேரம் சுற்றி கொண்டு வர வேண்டுமே என்று சொன்னான். அப்பொழுது நான் சொன்னேன், 1/2 மணி நேரம் சுற்றினாலும் பரவாயில்லை, நீ வேறு வழியாய் போ என்று சொன்ன பொழுது அவன் வேறு வழியாய் சுற்றி வந்து என்னை மேடையிலே கொண்டு வந்து விட்டுவிட்டான். வழியில் என்ன சம்பவம் என்று சொன்னால், இந்த கடைசி நாளுக்குள்ளே இவர் மேடையிலே பிரசங்கிக்க கூடாதபடிக்கு அடித்து கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அறியாத மார்க்கத்தார் அங்கே ஒரு கூட்டமாய் கூடியிருந்திருக்கிறார்கள். நான் மேடைக்கு வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாயிற்று, அவர்களுக்குள்ளே ஒரு நடுக்கம் உண்டாயிற்று, அவர்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிற்று. அவர்கள் ஓடி வந்து சாஷ்டாங்கமாய் அங்கே மேடையிலே காலிலே விழுந்தார்கள்.
இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? தேவ சித்தம் செய்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தத்தை கேட்டதினால்தான் அன்றைக்கு அழிவிலிருந்து என்னையும் காப்பாற்றினார். இன்றைக்கு அந்த ஆத்துமாக்களையும், அழிக்க நினைத்த ஆத்துமாக்களையும் தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தினார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள், எவ்வளவு பெரிய சுலாக்கியத்தை பாருங்கள். ஆகையினாலே தான் தேவ சித்தம் எல்லா மனுஷர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லுகிறது. தேவ சித்தம் செய்கிறவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக வேண்டும். தேவ சித்தம் இன்னது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 5:17 நாம் பார்க்கிறோம். தேவ சித்தத்தை பகுத்தறிய வேண்டும் என்று ரோமர் 12:2 நாம் பார்க்க வேண்டும். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பகுத்தறிய வேண்டும். மனுஷ சித்தம் வேறு, தேவ சித்தம் வேறு. ஆகையினாலே தான் மனுஷ சித்தத்தை கொண்டு வந்து பிசாசானவன் தேவ சித்தத்தை குழப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவியத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம் மாம்ச சித்தத்தில் பிறக்கக்கூடாது என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 1:13 நாம் பார்க்கிறோம். தேவ சித்தம் செய்கிறவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கேட்க வேண்டும். தேவ சித்தம் செய்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமானதை, தேவனுக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேட வேண்டும். ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவன் கெட்டு போவதும் தேவனுக்கு சித்தம் அல்ல என்று மத்தேயு 18:14 பார்க்கிறோம். யாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்று தேவனுடைய வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு அருமையான காரியத்தை சொன்னார். பல பாடுகள், பல உபத்திரவங்கள், பல நெருக்கடிகள், பல கல்லறிகள், பல நிந்தைகள், பல அவமானங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், இவற்றின் மத்தியிலே அவர் ஊழியத்தை செய்கிற பொழுது கடைசி வேளையிலே சிலுவையில் அறைய கொண்டு போகிறதற்கு முன்பே அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று மத்தேயு 26:42 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் மிக முக்கியமான ஒன்று, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே ஆக வேண்டும். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும், என் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும், என் வீட்டிலே நிறைவேற வேண்டும். அநேக விசுவாச குடும்பங்களுக்குள்ளே தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாததினாலே குழப்படிகள், குளறுபடிகள், சண்டைகள், பிரிவினைகள், ஏன் விவாகரத்துகள் இன்றைக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனபடியினால் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? அருமையானவர்களே, தேவனை அறிந்தவர்கள் தேவ சித்தத்தை அறியாததினாலே தான், தேவ சித்தத்தை அறிவதற்கு செபிக்க தங்களை ஒப்பு கொடுக்காததினாலே தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சோதனைகளும் அநேக குடும்பங்களுக்குள்ளே தேவ சித்தத்தை அறியாததினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பலவிதமான குழப்பங்களும் போராட்டங்களும். சிலர் நினைப்பார்கள், நான் ஒரு விசுவாசி, நான் ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை? ஏன் என் பிள்ளை இப்படி இருக்கிறான்? ஏன் என் புருஷன் இப்படி இருக்கிறான்? ஏன் என் மாமியார் இப்படி இருக்கிறார்? ஏன் என் மருமகள் இப்படி இருக்கிறார்? ஏன் என் மகன் இப்படி இருக்கிறான்? என்றெல்லாம் பல விதங்களிலே முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தெய்வ சித்தத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு முறுமுறுக்காமல் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததினாலே மகிமையான உயிர்த்தெழுதலை காண முடிந்தது. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நன்றாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதை செய்தாலும் நன்மைக்கென்றே செய்கிற தேவன், தீமைக்கென்று தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன் அல்ல. ஆகையினாலே இதை அநேகருடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளாததினாலே தான் தேவ சமாதானத்தை இழக்கிறோம். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைகளும் சச்சரவுகளும்,
குடும்பத்துக்குள்ளே நிம்மதியில்லாத நிலைமைகளும் வாழ்க்கையில நிம்மதியில்லாத நிலைமைகளும் காணப்படுகிறோம். சிலர் நான் இந்த தொழில்தான் செய்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி பல லட்சக்கணக்கில் பணத்தை முடக்குவார்கள். ஆனால் தொழிலிலே நஷ்டம் வந்த பிறகு ஏன் எனக்கு இந்த நஷ்டம் வந்தது, நான் தொழில் ஆரம்பிக்கும் போதே தொழிலிலே வந்த கொஞ்ச லாபத்திலும் நான் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கவில்லையா என்றெல்லாம் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் பணத்தை எதிர்பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் பணத்தை பிரதானமாக எதிர்பார்க்கிறவர் அல்ல. கர்த்தருக்குரிய தசமபாகத்தை நாம் கொடுக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை, வேத வசனத்தின்படி உள்ள சட்டம். அதை நாம் செய்கிறோம். ஆனால் அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் செய்வது தேவ சித்தம்தானா என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு மாறானதை செய்து வேதனை அடைந்திருக்கலாம், வெட்கம் அடைந்திருக்கலாம், துக்கம் அடைந்திருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். இன்றைக்கு பல விதங்களிலே இழப்புகளையும் வேதனைகளையும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கண்டிருக்கலாம். ஏன் பிடிவாதங்களும் வைராக்கியங்களும் பிரிவினைகளும் சச்சரவுகளும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே சூழ்ந்திருக்கலாம். ஆனாலும் கசப்புகள் உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டிருக்கலாம். இவை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு இந்த நல்ல நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆடுகளின் பின்னே திரிந்த தாவீதுதான், குடும்பத்திலே மோசமானவன் என்று சொல்லி தள்ளப்பட்ட தாவீதுதான். ஒருவனை குடும்பத்தில் ஆடுமைக்கு அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் ஒன்றுக்கும் உதவாக்கரை என்று சொல்லிதான் ஆடுமைக்கு அனுப்புவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவனை தேவனுடைய வாழ்க்கையிலே தேவன் சித்தத்தை அவன் செய்த பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். அவனை எதிர்த்து வந்த சிங்கங்களையும் கரடிகளையும் அழித்து போட்டான். ஏன், கொடிய கோலியாத்தையும் அழித்து போட்டான். ஆனால் அவனுக்கு எதிராய் வந்த அந்த சவுலையும் அவனுடைய வாழ்க்கையில அவன் அழிக்கவில்லை, ஆனால் தேவன் அழித்து போட்டார். உனக்கு எதிராக நீ தேவ சித்தத்தை செய்யும் பொழுது உனக்கு எதிராய் வருகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் அதே வேளையிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை உயர்த்தின தேவன் உன்னையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய தொழிலை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் ஊழியத்தை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாய் தந்தரளி ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளையிலே அன்பின் தேவனுடைய கரத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட தேவ சித்தம் செய்ய, தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்களது முகவரி பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரி, 376 பாரதியார் ரோடு, காரைக்கால், 609-602 பாண்டிச்சேரி ஸ்டேட், 944875-298. உங்கள் ஜெப விதவைக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.